முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அண்ணன் விஜய் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் பணியை தொடங்கும் போதே தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மை சாதியான வன்னியர் சமூகத்தை புறக்கணிக்கிறீர்கள். முதற்கட்ட அமைச்சரவை பட்டியலில் ஒரு வன்னியர் கூட இல்லை. இதுதான் உங்கள் சமூக நீதியா? இதுதான் உங்கள் கொள்கையா? இந்த தேர்தல் முடிந்த இந்த 5 நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு வன்னியர்களை புறக்கணிக்கிறீர்கள், மதிக்கிறீர்கள் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். உங்கள் கட்சியில் உள்ள வன்னியர்களாச்சும் நீங்கள் மதிக்க வேண்டும். முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலே வன்னியர்கள் இல்லை என்றால் வன்னியருக்கு எதிரான மனசிந்தனை நீங்கள் இருக்கீங்களா, இல்லை உங்களை சுற்றி உள்ளவர்கள் வன்னியர்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். ஏனென்றால் ஆல்ரெடி உங்கள் சுற்றி உள்ள ஒரு 5 நபர்கள், முக்கியமான நபர்கள் வன்னிய எதிர்ப்பு மனநோய் உள்ளவர்கள் தான். அவர்களை பேச்சை கொண்டு ஆடினால் இன்று நல்லா இருக்கலாம், நாளை நல்லா இருக்கலாம், எதிர்காலம் ஒன்று இருக்கிறது, அனைத்தும் சோழி முடிக்கப்படும். உங்களோட அலையிலேயே தப்பிச்ச ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தான். பூத் வரை லிஸ்ட் எடுத்து பாருங்க, தெரியும். எங்க போராட்டம் அதுக்கு ஏத்தாப்புல இருக்கும்.